எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசிகளுக்குமே கிரக நிலைகள் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பங்குனி மாதத்தில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மீனராசி அன்பர்களுக்கு அனுமர், நரசிம்மர், விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தருங்க. பங்குனி மாதத்தில் உங்களோட ராசிக்கு சூரியன் வராரு. அதே போல் அடுத்த 2.5 வருடங்களுக்கு உங்களோட ராசிக்கு சனி வருகிறாரு. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும். தினம்தோறுமே நம்ம உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது. வண்டி வாகன விஷயங்களில் ஆரோக்கியம், கால், பாதம், முட்டி வலி, தூக்கமின்மை, அலர்ஜி, கோபம் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேணும். திருமண அமைப்புகள், புத்திர சந்தானம் கைகூடுங்கன்னு சொல்லப்படுது. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் உங்களால் காண முடியும். மிகப்பெரிய பதவிக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. படித்த தொழிலை விட பெரியதாக தொழிலுக்கு சென்று ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. பணிவோடு இருப்பது ரொம்ப நல்லது. பணிவு இல்லை அப்படின்னா மீனத்துக்கு 7.5 சனி, சென்ம சனியில் அனைவரும் விரோதியாகி விடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி பெருகுன்னு சொல்லலாங்க. மனைவி, தாய், தந்தை சொல் பேச்சை கேட்பது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரத்த பந்த உறவினர்களை அரவணைத்து கொள்ள வேணுங்க. அவங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அதனை நீக்கிவிட்டால் அனுகூலம், சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். தெய்வ வழிபாட்டை விட ஒரே பரிகாரம் உங்களுக்கு உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செய்தாலே யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. எதிரிகள் விஷயத்தில் இருந்த படபடப்பு நீங்கும். உத்திராடம் எனும் சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எதனையுமே பார்த்து அச்சப்பட தேவையில்லை. சென்ம சனி நல்ல பலன்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அனைத்து சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. சில காரணங்களால் மன அமைதியில் பாதிப்பு ஏற்படலாங்க. தூர பயணங்களால் அலைச்சதை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களோட வாழ்க்கை துணையின் முரண்பாடுகள் அதிகரிக்கும் நிலை காணப்படும். அதனால் பேச்சில் அவதானம் தேவை. ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. உங்களோட ராசிக்கு 4 செவ்வாய், 12 சூரியன் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு எதுலேயுமே நிதானமாக இருப்பது நல்ல வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பணவரவுகளில் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்கள் ஏற்படவே தவிர்க்கலாம். அசையா சொத்துக்களால் ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையுங்க. மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சற்று மந்த நிலையாக இருக்கும். பெரிய பாதிப்பு இருக்காது. கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாதிருப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலுமே அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளமும் கிடைக்கும். பரிகாரமாக முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 4 யோகமான நாளாக அமையப்போகுது. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி காண முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஆதாயம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையும் உயரும். உத்திரட்டாதி பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட செல்வாக்கும் உயரும். நினைத்ததை நடந்து தேரும். அப்படின்னாலும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வரவேண்டிய பணம் வரும். பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகுன்னு சொல்லப்படுது.
இனி வரும் பங்குனி மாதத்தில் நண்பர்கள் துணையோட சிலவற்றை உருப்படியாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. இன்று வழக்கத்தை விட அதிக பணிகளை செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிவப்பு பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மாதக்கோள் சுக்கிரனின் அருளை பெறலாமங்க. புதன் இடமாற்றம் சாதகமாக உங்களுக்கு அமையும். சூரியன் சந்திரன் செவ்வாயால் நலமில்லை. குரு சனி ராகு கேது ஆகியோரோட மங்களத்தன்மை உங்களுக்கு கெடுன்னு சொல்லப்படுது. எதிரிகளையும் அரவணைத்து செல்லும் நல்லவர்கள் என பலரும் உங்களை குறிப்பிடுவதுண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தன்னோட வேலை உண்டு என நல்ல பிள்ளையாக இருந்துறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களோட விவகாரங்களில் தலையிட வேணாம். அதே போல் யாரிடமும் வீண் நெருக்கமும் பாராட்டுவதும் கூடாது. அடுத்த வரும் நாட்கள் உங்களுக்குரிய பொறுப்புகள் அதிகரிக்கும். சிறு வேலையை செய்தாலுமே கண்ணும் கருத்துமாக செயல்படுவது அலட்சியமான செயல்பாடு வீண் சிக்கலை தரும். அதே போல் ஆதாயங்களுக்காக ஆசைப்பட்டு அனுபவம் இல்லாத பணிகளில் கால் பதிக்க வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலுமே உங்களுக்குரிய வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். மறுபுறம் பண விரயங்கள் ஏற்படக்கூடும். இந்த சமயம் செலவுகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இடம் இல்லை. சொத்துக்கள் தொடர்பில் அனுபவசாலிகளோட ஆலோசனைப்படி செயல்படுவது ரொம்ப முக்கியம். வழக்குகளில் இழுபறி நிலை இருக்கும். நண்பர்கள் உறவினர்களுக்கிடையான சிறு கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். உடல் நலம் ஒரே சீராக இருக்குமா என்பது சந்தேகம்தான். இந்த சமயம் இரத்த அழுத்தம் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருப்பது நல்லது. பயணங்களை அவற்றின் முக்கியத்துவத்திற்கேற்ப மேற்கொள்ளுங்க. பணியாளர்களுக்கு சவாலான பணிகள் காத்திருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே மந்தகதியில் நடந்து தீரும். கூட்டு தொழில் புரிகிறவங்க கூட்டாளிகளோட நல்லிணக்கம் பேணுவது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தோட இறுதியில் சாதகமான சூழ்நிலை இருக்கும். இந்த சமயம் எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைப்பது ஆறுதலாக அமையும்னு சொல்லப்படுது. குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்தார் வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை அக்கம் பக்கத்தினிடம் யாருமே சொல்ல வேண்டாம். அது குடும்பத்தில் இன்னும் சிக்கல்களை உண்டாக்கிவிடும். இந்த மீனராசி அன்பர்களை பார்த்தீங்களா ரொம்ப திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாங்க. உங்களோட ராசிக்கு 4 செவ்வாய் 12 சனி சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். மாணவ மாணவியர்கள் பொறுத்த வரைக்குமே படிப்பில் கவனத்தோடு செயல்பட்டால் மட்டுமே நல்ல பெயர் எடுக்க முடியும். உடன் இருப்பவங்க உங்களுக்கு வீண் இடையூறுகளை ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால எதிலையுமே சற்று கவனமாக இருப்பது நல்லது. பணவரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலைகள் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது சிறப்பு. எதிலுமே சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே அதிகம் கவனம் வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகப்படியான வேலைகள் காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறையும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலுமே உடன் வேலை செய்கிறவங்க உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம். அப்படிங்கிறதுனால பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முக்கிய விஷயங்களை வெளி நபரிடமும் பேசாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லப்படுது. வரும் நாட்களில் வளமான பலன்களை பெற முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களும் சிறப்பாக அமையும்னு சொல்லப்படுது. குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவராக இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உற்றார் உறவினர்களோட ஆதரவு சுமாராக உங்களுக்கு கிடைக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் ஆண்டின் தொடக்கத்தில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய
காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி பார்த்தேங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.